الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. وقال الله تبارك وتعالى أيضا: والذين يبيتون لربهم سجدا وقياما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: واعلم أن شرف المؤمن قيامه بالليل وعزه استغناؤه عن الناس. رواه الطبراني في الأوسط. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கு விடுத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளைய கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் செய்யுதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புதிய இமாவுடைய தினத்திலே இமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே இக்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாத்தை வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையை பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகிலே மனிதர்களாக இருக்கிற நம்மை படைத்த அல்லாஹ் நாம் அவனை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இபாதத்களை, வணக்க வழிபாடுகளை கடமையாக ஆக்கியிருக்கிறார். அவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகள் ஒரு பகுதி எப்படி பரவானதாக கட்டாயம் நாம் அனைவரும் அவனுக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டிய பகுதியாக இருக்கின்றதோ, அதே போன்று அந்த இபாதத்களில், வணக்க வழிபாடுகளில் மற்றொரு பகுதி இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய, பேணி வர வேண்டிய சுன்னத்தான நஃபிலான கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நோன்புடைய கடமையை எடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமதானுடைய மாதத்தின் 30 நாட்களும் நாங்கள் பகல் காலங்களில் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய உணர்வுகளை அடக்கி இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு கட்டாய கடமை. ரமதானுடைய நோன்பு அது ஒவ்வொருவரும் நாம் அதை நோற்றே ஆக வேண்டும் என்பது கடமையாக இருப்பது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய நோன்புக்கு அப்பால் பல சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை நமக்காக தந்திருக்கிறார். நம்முடைய பொருளாதாரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை நாம் வருடம் அதை கணிப்பீடு செய்து கணக்கிட்டு முறையாக உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்திலே கடமையாக ஆக்கியிருப்பதை போன்று இந்த கடமையான ஜகாத்துக்கு அப்பால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சதகாக்களை, தான தர்மங்களை அள்ளி வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுன்னத்தான வழிகளில் செலவு செய்வதற்கான பல வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும்
அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மஸ்ஜிதிலே 5 வேளை தொழுகைகளை தொழ வேண்டும் என்பது அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். 5 நேரம் நாம் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் தொழுகையாக வேண்டும் என்ற கடமையான அந்த தொழுகைகள் இருப்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு அப்பால் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடன் இரக்கமுள்ளவன், அடியார்களை நேசிக்கின்றவன். அல்லாஹ் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஃபர்லான கடமையான இபாதத்களை கடமையாக ஆக்கியிருக்கின்ற அதே வேளையில் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான அமல்களை நமக்கு அவைகளை அடியான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்றால், நாம் இந்த உலக வாழ்க்கையிலே செய்யக்கூடிய கடமையான அமல்களிலே ஃபர்லான அமல்களிலே ஏதாவது குறைபாடுகள் வருகின்ற போதும் அவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்துடைய நாளையிலே நம்முடைய அமல்களுடைய தராசிலே வைத்து நம்முடைய அமல்களை எல்லாம் நிறுத்துகின்ற போது நம்முடைய கடமையான அமல்களில் வருகின்ற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் சுன்னத்தான அமல்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்கள் நிறுக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வானவர்களை பார்த்து சொல்வான், உன்துரு இலா இபாதி ஹல் லஹு மின் ததவ்வு, என்னுடைய அடியானுடைய அந்த சேரியத்தை பாருங்கள், அவனுடைய அமலுடைய அந்த பட்டோலையிலே ஏதாவது நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள், தொழுகைகள், நோன்புகள், சதகாக்கள் இப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அப்படி ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதை கொண்டு அவனுடைய கடமையான வாஜிபான வணக்கங்கள் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்றதற்கான முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, இந்த சுன்னத்தான அமல்களின் மூலம் அல்லாஹ்வை நானும் நீங்களும் நெருங்க வேண்டும். சுன்னத்தான அமல்களை செய்து செய்து அல்லாஹ்வுடைய ரிலாவை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே குறிப்பிடுகிறான், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்ப, என்னுடைய அடியான் என் பக்கம் நஃபிலான வணக்கங்களின் மூலம் சுன்னத்தான அமல்களின் மூலம் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். சுன்னத்தான அமல்களை செய்து கொண்டு என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். எதுவரைக்கும் என்றால் நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும். கண்ணியமானவர்களே, சுன்னத்தான அமல்கள் நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சுன்னத்தான அமல்களை தந்திருக்கிறான். இந்த சுன்னத்தான அமல்களுடைய அந்த தொடரிலே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடமையான தொழுகைகளுக்கு அப்பால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே வைத்திருக்கின்ற தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஒரு முஃமின் நிறைவேற்றுகின்ற ஃபர்லான தொழுகைகளுக்கு அப்பால் அதற்கு பின்னால் இருக்கின்ற மிக சிறந்த தொழுகை என்னவென்றால் ஸலாத்துல் லைல், இரவுடைய வணக்கம், இரவுடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுடைய தொழுகையுடைய உதயத்திலே நம்மில் பலர்கள் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். கியாமுல் லைல் என்றால், ஸலாத்துல் லைல் என்றால் அது ரமதானுடைய மாதத்துடைய கடைசி பத்தில் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவுடைய வணக்கம் ஒரு வருடத்துடைய 365 இரவுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னர் முனாஜாத்திலே இருப்பார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய ஆரம்ப நேரத்திலே முன்னேரத்திலே உறங்கிவிட்டு இரவுடைய பிந்திய பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இரவுடைய வணக்கத்தில் இருப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த கியாமுல் லைல் என்ற இரவுடைய வணக்கத்திலே, இரவுடைய தொழுகையுடைய விடயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கும் அந்த இரவுடைய நேர தொழுகைக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கிறது? அன்றாடம் அல்லாஹ்வோடு நான் மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற போதும் என்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து, என்னுடைய தூக்கத்தை அர்ப்பணம் செய்து, என்னுடைய அன்பான அழகான மனைவி எனக்கு அருகாமையில் இருக்குகின்ற அந்த வேளையிலே என்னுடைய ஆசைகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முன்னர் முஸல்லாவிலே நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நாங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே முஹாசபா செய்ய வேண்டிய சேவை சார்ந்த செய்வதை கடமைப்பாடு இருக்கிறது. இந்த இரவுடைய தொழுகை சாதாரணமான தொழுகை அல்ல, தஹஜ்ஜுடைய தொழுகை சாதாரணமான தொழுகை அல்ல. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிகமான சிறப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவனுடைய வேதத்திலே குர்ஆனிலே பல சிறப்புகளை இந்த இரவுடைய தொழுகையை பற்றி பேசியிருக்கிறார். முஃமின்களுடைய இரவுடைய காலம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய சூரா சஜ்தாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி. அந்த முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுடைய விலாக்கள் படுக்கைகளை விட்டு ஒதுங்கி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அச்சத்தோடும் அல்லாஹ்வுடைய பயத்தோடும் அல்லாஹ் தருவான் என்ற அவன் பக்கம் அந்த ஆதரவோடும் அல்லாஹ்விடம் அந்த இரவுடைய நேரத்திலே தூக்கத்தை தியாகம் செய்து அல்லாஹ்விடம் ராஜா செய்து கொண்டிருப்பார்கள் என்று சூரா சஜ்தா சொல்லுகிறது. கனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுர்கானில் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லுகின்ற ரஹ்மானுடைய அடியார்கள், ரஹ்மானுக்கென்று வாழ்ந்து மறையக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இலக்காக கொண்டு வாழக்கூடிய ரஹ்மானுடைய அடியார்களிடம் இருக்க வேண்டிய ஏறத்தாழ 12 சிபாத்துகளை தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த தன்மைகளில் ஒன்றாக வல்லதீன யபீதுன லரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, ரஹ்மானுடைய அடியார்களுடைய இரவுடைய நேரம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னர் தம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்து என்ன செய்வார்கள் என்றால், யபீதுன லரப்பிஹிம், அல்லாஹ்வுக்காக இரவை கழிப்பார்கள். சுஜ்ஜதன் வ கியாமா, சஜிதாவிலும் நிலையில் நின்றவர்களாகவும் அவர்களுடைய இரவுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி கழிப்பார்கள், இரவுடைய தூக்கத்தை குறைத்துக் கொள்வார்கள் என்பதை பரிசுத்தமான குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா உள்ள மக்கள், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு இந்த இரவுடைய நேரத்தில் எப்படி இருக்கும்? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுடைய நேரத்திலே குறைவாக தூங்குவார்கள். இரவுடைய தூக்கம், இரவுடைய உறக்கம் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். ஏனென்றால் விளையாட்டுகளில் அல்ல, இந்த களியாட்டங்களில் அல்ல, அவர்களுடைய இரவு அல்லாஹுக்கு முன்னர் ரஹ்மானுக்கு முன்னர் முஸல்லாவிலே அவர்களுடைய இரவுடைய காலம் கழியும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன், இரவுடைய கடைசி பகுதி, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள பகுதி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல தவறுகளை செய்து விட்டேன். என்னுடைய பார்வையினால், என்னுடைய சிந்தனையினால், என்னுடைய அதிகாரத்தினால். கண்ணியமானவர்களே, எனக்கு நீ தந்திருக்கின்ற அந்த நியாமங்களை, அருட்கொடைகளை, அருட்பாக்கியங்களை வைத்துக் கொண்டு நான் உனக்கு மாறு செய்து விட்டேன். என்னுடைய தவறுகளுக்கும் என்னுடைய தப்புகளுக்கும் நீ உன்னுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை வழங்குவாயாக என்று ரஹ்மானிடம் இஸ்திக்பார் செய்வார். இது அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய தக்வாதாரிகளுடைய இரவுடைய நேரத்தை பற்றி குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறதே, இரவுடைய கடைசி பகுதி இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அப்தி ஃபீ ஜௌஃபில் லைலில் ஆகிர். அடியான் அல்ல, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பம் இரவுடைய கடைசி பகுதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுடைய தொடரிலே சொன்னார்கள், ஃபஇஸ்ததஅத அன் தகூன மிம்மன் யذ்குருல்லாஹ ஃபீ தில்க ஸாஅ ஃபகுல். அல்லாஹ்வை அந்த இரவுடைய கடைசி பகுதியிலே, அந்த நபிசியிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களில் ஒருவராக உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியுமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனை திக்ர் செய்வதற்காக வேண்டி உன்னுடைய தூக்கத்தை, உன்னுடைய உறக்கத்தை தியாகம் செய்து அந்த நடுநிசையிலே இரவுடைய பிந்திய பகுதியிலே எழுந்து நின்று உனக்கு திக்ர் செய்ய முடியுமாக இருந்தால், அந்த நேரத்தில் எழுந்து திக்ர் செய்யக்கூடிய மக்கள் ஒருவராக, அல்லாஹ்வுக்காக இரவுடைய உறக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனாக நீ உன்னை மாற்றிக்கொள்வாயாக என்பதாக நம் உயிரில் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுடைய வணக்கம், தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கிறதே, மிக அளப்பரிய சிபாத்துகளை, மிக அளப்பரிய சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு வணக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், 3 மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். 3 மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அவர்களை பார்த்து சிரிக்கிறான். அவர்களை பற்றி பிற மக்களிடம், பிற மலக்குமார்களிடம், வானவர்களிடம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த அமல்களை பார்த்து, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை, கைங்கரியங்களை பார்த்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் சொல்லி பேசுகிறான்.
அப்படியான 3 மனிதர்கள் ஒருவர் யார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறான், மென்மையான படுக்கை அறையை விருப்பை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நியமத்தில் அருட்பாக்கியங்கள் கிடைத்திருக்கத்தக்க அழகான மனைவி, மிக அருமையான விருப்பு, நன்றாக தூங்கிக் கொண்டு அந்த இரவுடைய நேரத்திலே தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய உணர்வுகளை அந்த மனைவியோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பங்களை நியமங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக கொடுத்திருந்தும் கூட அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய விருப்பை உதறிக்கொண்டு தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நடுநிசையிலே எழுந்து நின்று வணங்குகிறானே, இந்த மனிதனையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரிக்கிறான். கண்ணியமானவர்களை, இவரை நேசிக்கிறான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இரவுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழுகை என்பதை நாம் சிந்தனையிலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு தன்னுடைய வருகையின் பிற்பாடு முதலாவது சில விஷயங்களை, சில உபதேசங்களை மதீனா வாசிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமூகமே, ஏ மனித கோடியே, அஃஷு ஸலாம், ஸலாத்தை உங்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொள்ளுங்கள். வஅத்இமுத் தஆம், ஒருவர் மற்றவர்களுக்கு விருந்தோம்பல் செய்து கொள்ளுங்கள், விருந்தோம்பல் செய்து கொள்ளுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உங்களுக்கு மத்தியிலே இரத்த உறவுகளை, குடல்வாய் கணங்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். கடைசியாக சொன்னார்கள், வஸல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம், மனிதர்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில், அவர்கள் குளிரூட்டப்பட்ட அறைகளில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நீர் இரவுடைய நேரத்திலே நின்று வணங்குவீர்களாக. ததுகுலுல் ஜன்னத்து பிஸலாம், இந்த மேலே சொல்லப்பட்ட அமல்களை நீங்கள் செய்து வருவீர்களாக இருந்தால் சுவர்க்கத்துக்கு இடையேற்றமாக, மகிழ்ச்சிகரமாக, மங்களமாக நீங்கள் நுழைவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுடைய வணக்கம் இப்படியாக சுவர்க்கத்துக்கு நம்மை இலகுவாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனாக இருக்கின்ற நமக்கும், நம்முடைய வாழ்க்கை துணைவியாக இருக்கின்ற நம்முடைய மனைவிமார்களுக்கும் துஆவுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுடைய வணக்கத்தை தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வானாக, அருள் பாலிப்பானாக. அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால், இரவுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவுடைய வணக்கத்தில் ஈடுபடுகிறான், தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி எழுந்து தொழுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியும் என்னை போன்று அல்லாஹ்வுக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய முனாஜாத்திலே அந்த இரகசிய தொடர்பாடலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை எழுப்புகிறான். ஆனால் மனைவியோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். அவளை எழுப்புவதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து ஒரு சில தொலைகளை அந்த அன்பான மனைவியுடைய முகத்திலே தெளித்து எழுப்புகிறானே, இந்த கணவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வானாக என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே நேரத்தில் அந்த ஹதீஸுடைய மறுபக்கம், ரஹிமல்லாஹு மர்அத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுக்கு அருள் பாலிப்பானாக. அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்றால், தான் இரவுடைய நேர தொழுகைக்காக, தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுந்து தானும் தொழுது விட்டு இந்த தொழுகையில் தன்னுடைய அன்பான பாசமான கணவனும் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய கணவனை எழுப்புகிறாள். கணவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். அந்த கணவனை எழுப்புவதற்காக வேண்டி ஒரு சில தண்ணீர் தெளிகளை எடுத்து அந்த அன்பான கணவனுடைய முகத்திலே தெளித்து எழுப்பி அந்த கணவனையும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்குரியவனாக மாற்றுகிறாரே, அத்தகைய பெண்ணுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே உலகிலே கணவன் மனைவியாக வாழுகின்ற நாம், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுடைய வணக்கத்தை நாம்
ஈடுபடுவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய மனைவிகள், நம்முடைய அன்பான பிள்ளைகள், அந்த பாசமான குழந்தை செல்வங்கள், அவர்களை இந்த இரவுடைய நேர தொழுகைக்காக வேண்டி, தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்குவார் என்பதை நாம் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுடைய வணக்கத்தை பொறுத்தவரையிலே, இந்த இரவுடைய வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்துடைய நாளையிலே வைத்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி லகுரஃபா, நிச்சயமாக சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அறைகளை தயார் செய்து வைத்திருக்கிறார். இது எப்படியான அறைகள் என்றால் விசேஷமான அறைகள். எப்படி துனியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமான மனிதர்கள் வருகின்ற போது அவர்களை வரவேற்பதற்கான ஒரு ஏற்பாடு, கொஞ்சம் அந்தஸ்திலே கூடியவர்களாக விஐபியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு, விவிஐபியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி துனியாவுடைய அந்த அளவிலே சில ஏற்பாடுகள் இருப்பதை போன்று இந்த துனியாவுடைய கற்பனைகள், இந்த துனியாவுடைய உலகத்துடைய காட்சிகளுக்கு அப்பாற்பட்டது, அதைவிட அளப்பெரியது, அதைவிட அபரிமிதமானது அல்லாஹ்வினால் தயார் செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற அந்த சோனபதிகள், அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக சில விசேஷமான அறைகளை தயார் செய்து வைத்திருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவனத்து அறைகளுடைய அந்த விசேஷ தன்மைகளை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அந்த அறைகளில் உள்ளால் இருந்து பார்த்தால் வெளியில் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் அப்பட்டமாக தெளிவாக விளங்கும். அந்த சுவனத்து அறைகளில் வெளிப்புறத்தில் இருந்து பார்த்தால் உள்ளால் இருக்கின்றவைகள், நடக்கின்ற காட்சிகள் அனைத்தும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். அந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த சபையிலே இருந்த ஒரு கிராமப்புறத்து அரபி சொன்னால், லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, தற்போது நீங்கள் வர்ணித்த சுவர்க்கத்துடைய அந்த விசேஷ அறைகள் யாருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவனத்துடைய பளிங்கு அறைகளுக்கு கண்ணாடி கோலைகளை போன்று மிக துல்லியமாக தெளிவாக இருக்கின்ற அந்த அறைக்குரிய சொந்தக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிமன் அகாபல் கலாம், அவர்களுடைய பேச்சுக்கள் நல்லதாக இருக்க வேண்டும். நாவினால் வரக்கூடிய பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும், மோசமான பேச்சுக்களாக இருக்கக்கூடாது. யாரையும் விமர்சிக்கக்கூடிய, யாரையும் ஏசி பேசக்கூடிய, யாரையும் பரிசுமத்தக்கூடிய பொய்யான விமர்சனங்களாக பேச்சுக்களாக இருக்கக்கூடாது, நல்ல பேச்சுக்கள் பேசக்கூடியவர். முதலாவது குவாலிஃபிகேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது தகைமை. இந்த சுவனத்துடைய விசேஷமான அறைகளுக்கு சொந்தக்காரர்கள் பேச்சில் நல்லதை பேசக்கூடியவர்கள், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு, நண்பர்களுக்கு, குடும்ப உறவினர்களுக்கு, இறந்த உறவுகளுக்கு, அண்டை அயலவர்களுக்கு, நண்பர்களுடைய வட்டத்துக்கு இப்படியாக நல்ல வழிகளிலே நல்லவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய, இந்த விருந்தோம்பலுடைய அமலை செய்யக்கூடியவர்கள். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅதாம ஸியாம், நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை தொடர்ச்சியாக நோக்கக்கூடியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான நோன்புகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் திங்கள் வியாழன் தினங்கள் சுன்னத்தான நோன்புகள் நோக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்பதற்காக வேண்டி ஐயாமுல் பீர் என்று சொல்கின்ற 13, 14, 15 ஆகிய அந்த 3 தினங்கள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான நோன்புகளை நோற்பதற்காக தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள். அது மாத்திரமல்ல, புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய அந்த ஆரம்ப 9 தினங்கள், முஹர்ரம் மாதத்துடைய தாசுஆ, ஆஷுராவுடைய அந்த 9வது 10வது தினங்கள், இவைகள் எல்லாம் சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். எனவே இந்த சுவனத்துடைய விசேஷ அறைகளுக்கு சொந்தக்காரர்கள் தொடர்ச்சியாக இந்த நஃபிலான வணக்கங்களில் நோன்புகளில் ஈடுபடக்கூடியவர்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸல்ல லில்லாஹி பில்லைல் வன்னாஸ் நியாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவுடைய நேர தூக்கத்தை தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து நம்முடைய தூக்கத்தை விட்டு விழித்தெழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கள் எல்லாம், அடியார்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னர் முஸல்லாவிலே முனாஜாத்திலே அல்லாஹ்வோடு இரகசிய தொடர்பாடலிலே ஈடுபாடு கொண்டவர்கள். இவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனத்துடைய விசேஷ அறைகளை கொடுப்பான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஹதீஸிலே அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய இரவுடைய வணக்கத்துக்கு வைத்திருக்கின்ற அந்த சிறப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை இரவுடைய நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய கியாமுல் லைல் என்று சொல்லுகின்ற அந்த பொதுவான பெயரை கொண்டு அழைக்கப்படக்கூடிய அந்த தொழுகைகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், இரவுடைய நேர தொழுகையுடைய விடயத்திலே நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வழக்கமான வணக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்றாட அந்த வணக்கத்திலே ஒரு வணக்கமாக அதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி தூக்கத்தில் இருந்து எழுந்து நம்முடைய மனிதனுடைய அடிப்படையிலே நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு பலதான தொழுகைகளுக்காக எப்படி தயாராகிறோமோ அதே போன்று இந்த விடயத்திலும் நாம் நம்மை ஈடுபாடு கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவுடைய நேர தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்த நல்லவர்களுடைய தொழுகை, சாலிஹூன்களுடைய தொழுகை, நல்லோர்கள் தன்னுடைய வழித்தோன்றலே தன்னுடைய வழக்கத்திலே கொண்டிருந்த ஒரு முக்கியமான வணக்கம் தான் இந்த இரவுடைய வணக்கம். எனவே நீங்கள் அதை நன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக இந்த வணக்கத்தில் ஈடுபடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த இரவுடைய நேர தொழுகையுடைய அந்த சிறப்புகள், அதனால் மனிதனுக்கு கிடைக்கின்ற இந்த உலகத்திலே அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அருட்பாக்கியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார். முதலாவதாக குர்பத்துன் இலா ரப்பிக்கும், ரப்புடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகை சாதாரணமான தொழுகை அல்ல, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தொழுகை. வமன்ஹாத்துன் அலைல் இஸ்ம், ஒரு மனிதன் இந்த தொழுகையை தொடர்ச்சியாக முறையாக நிறைவேற்றி வருகின்ற போது அவனுடைய தனி மனித வாழ்வில் இடம்பெறுகின்ற பாவங்களை விட்டும் தப்பு தவறுகளை விட்டும் அவனை நாளடைவிலே தடுக்கக்கூடிய ஒரு தொழுகை இரவுடைய வணக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற சிறிய தவறுகளை மன்னிப்பதற்கான ஒரு பரிகாரம் இந்த இரவுடைய வணக்கம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள், அந்த நோய்களை அப்படி அடியோடி விரட்டி விடக்கூடிய ஒரு ஆன்மீக சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவுடைய நேர தொழுகைக்கு, அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு வைத்திருக்கிறான். மனித உடலில் இருக்கின்ற நோய்களை விரட்டக்கூடிய தொழுகை என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த, இவ்வளவு அருட்பாக்கியங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக சொல்லப்பட்ட இந்த தொழுகையுடைய விடயத்தில் நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமை பாதை நம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அபீ கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற நபி தோழர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா ததா கியாமல் லைல், இரவுடைய வணக்கத்தை நீர் ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம், தஹஜ்ஜுடைய தொழுகையை விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் فإن رسول الله صلى الله عليه وسلم كان لا يدعه, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேர தொழுகையை ஒருபோதும் விட மாட்டார். وكان إذا مرض أو كسل, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அல்லது அவர்களுடைய உடலிலே சோர்வு களைப்பு ஏற்படுமாக இருந்தால் ஸல்லா காயிதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேர தொழுகையை விட மாட்டார்கள். அதில் கவனீனமாக இருக்க மாட்டார்கள். தனக்கு நோய் ஏற்பட்டாலோ அல்லது தனக்கு உடல் ரீதியாக மனிதன் என்ற அடிப்படையிலே களைப்பு சோர்வுகள் ஏற்படுமாக இருந்தால் உட்கார்ந்த நிலையிலே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எனவே அப்துல்லாஹ் இப்னு அபீ கைஸ் இரவுடைய தொழுகையை விட்டுவிட வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த நபி தோழருக்கு அறிவுரை சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழுகையுடைய விடயத்திலே நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் எப்படி இருந்தார்கள்? ஹஜ்ரத் அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் 7 தடவைகள் அல்லது 7 நாட்கள் விருந்தாளியாக போயிருந்தேன். அந்த 7 நாட்கள் அல்லது 7 தடவைகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வீட்டிலே விருந்தாளியாக நான் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடம் கவனித்த ஒரு விடயம் என்னவென்றால், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய அருமை மனைவியாரும் அவர்கள் இருவருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஹாதிமாக இருந்த பணியாளர் 3 பேரும் என்ன செய்வார்கள் என்றால்,
அந்த 3 பேரும் நான் விருந்தாளியாக அந்த வீட்டிலே இருக்கத்தக்கன அந்த 3 பேரும் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய இரவுடைய நேரத்தை 3ஆக பங்கு வைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவுடைய ஒரு பகுதியை இரவுடைய வணக்கத்திற்காக வந்து தெரிவு செய்கின்ற போது அந்த நேரத்தில் அவருடைய தொழுகையை முடித்துவிட்டு மனைவி எழுப்பிவிடுவார்கள். 2வது பகுதி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி அவர்கள் இரவுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் தொழுது முடித்ததும் 3வதாக அந்த 3வது பகுதிக்காக வேண்டி தமக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த பணியாளரும் அல்லாஹுடைய விடயத்திலே அல்லாஹுடைய அந்த ஹக்குகளிலே கடமையுடைய விடயத்திலே அவனும் கவனஈனமாக நடந்துவிடக் கூடாது. அவனுக்கும் அவனுடைய உரிமையை இபாதத்துடைய வணக்கத்துடைய உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய மனைவி அவர்கள் அந்த காதிமை பணியாளரை எழுப்பி இரவுடைய நேர தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை இந்த நிலைமையை அந்த 7 நாட்கள் அல்லது 7 தடவைகள் நான் அவதானித்தேன் என்பதாக கண்ணியமானவர்களே அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு சஹாபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்து பயிற்றுவிக்கப்பட்டு கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அதிகமாக உம்மத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு மனிதனுடைய ஹதீஸை அதிகமாக ரிவாயத் செய்த உம்மத்துக்கு அறிவித்து தந்த ஒரு அறிவிப்பாளருடைய குடும்பத்துடைய இரவுடைய நேரத்துடைய அமல் இதுவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அப்துல் அசீஸ் இப்னு அபி ரவாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இரவுடைய தூக்கத்திற்காக வேண்டி அவர்களுக்கு படுக்கைகள் விரிக்கப்படும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய இரவுடைய தூக்கம் இன்பமாக கழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இனிமையாக எந்த விதமான தொந்தரவுகள் டிஸ்டர்ப்கள் இல்லாமல் தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனக்கு விரிக்கப்படுகின்ற அந்த விரிப்புகளை கையினால் தொட்டு தொட்டு பார்த்துவிட்டு சொல்வார்கள், ஏ விரிப்பே, நீ எவ்வளவு மிருதுவானதாக மென்மையானதாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சோனத்துடைய விருப்பு இருக்கிறதே அந்த சுவர்ணத்துடைய விருப்புகள் உன்னை விட மிக மென்மையானதாக உன்னை விட மிக சொஃப்டானதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த படுக்கையை ஒதுக்கிவிட்டு அல்லாஹுக்கு முன்னர் இரவுடைய வணக்கத்திற்காக ஒரு தயாராகி விடுவார். இதுதான் சகோதரர்களே நம்முடைய முன்னோர்கள், தாபிஊன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், சஹாபாக்களுடைய இரவுடைய நேரத்துடைய அமல்கள். இன்று நானும் நீங்களும் நம்முடைய இரவுடைய வணக்கத்திலே எப்படி இருக்கிறோம்? குறைந்தபட்சம் இன்றைய நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்ற இந்த நாளிலே, வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே, ஒரு கண்ணியமான நாளிலே, கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் இன்றைய இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹுக்கு முன்னால் கழித்தோம் என்பதை நானும் நீங்களும் முஹாசபா செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் நிம்மதியான ஒரு கால சூழ்நிலையிலே நம்மை வாழ வைத்திருக்கிறான், நிம்மதியாக உறங்க வைத்திருக்கிறான், அன்பான அழகான மனைவிமார்களை, பாசமான குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான். இப்படியான ஞாபகங்களை அருட்பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாங்கள் கவனவீனமாக இருக்கிறோம் என்றால் நம்மை விட நஷ்டவாதிகள் வேறு யார் இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுடைய வணக்கம் என்று சொல்லுகின்ற இந்த கியாமுல் லைல், தஹஜ்ஜுடைய தொழுகை, இது எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உள்ளத்தில் ஆசை இருக்கிறது. ஆனால் அதை அடைந்து கொள்வது எப்படி, அதை எப்படி நான் அதைக்காக வேண்டி என்னை எப்படி தயார் செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் உற்று நோக்குவோமாக இருந்தால் இஸ்லாமிய ஷரியத் அதற்கும் தெளிவான வழிகாட்டலை தந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டுமாக இருந்தால் சில விடயங்களை கட்டாயம் கையாள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிலே முதலாவது விடயம் என்னவென்றால், இரவுடைய நேரத்திலே அந்த இரவுடைய சாப்பாட்டை நாம் கணக்காக போதுமான அளவு நாம் சாப்பிட வேண்டும். அளவுக்கு அதிகமாக நாங்கள் தின்று விட்டு சாப்பிட்டு விட்டு அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஒன்றுக்கு மேல் ஒவ்வொரு பானங்களை விரும்பிய வகையிலே வர்ண பானங்களை அறிந்து விட்டு கண்ணியமானவர்களை நாங்கள் தூங்குவோமாக இருந்தால் அந்த சாப்பாட்டுடைய அந்த திண்ட கலைப்பில் நாம் நம்முடைய இரவை கலைத்து விடுவோம். இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹுக்கு முன்னால் எழுதி நிற்பது சிரமமாக ஆகிவிடும். இதனாலே நாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அலைக்கும் பிகில்லத்தில் அகில், நீங்கள் குறைவாக சாப்பிடுவதை உங்களுடைய வழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவாக உண்ணுவதை, பசிக்கு உண்ணக்கூடிய அந்த வழக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால், இரவுடைய நேரத்திலே குறைவாக உண்வீர்களாக இருந்தால், இரவுடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இரவுடைய வணக்கத்தை மிக இலகுவாக
சுலபமாக நிறைவேற்ற முடியும். எனவே இரவுடைய அந்த சாப்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதால் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். இரண்டாவது விடயம், நாங்கள் பகல் காலங்களிலே வீணான வேலைகளிலே பிரயோஜனம் இல்லாத வேலைகளிலே நாம் நம்முடைய உடலை களைப்பாக ஆக்கிவிடக் கூடாது. நம்முடைய உடலுக்கு அளவு கண்ணமான சிரமங்களை, கஷ்டங்களை, வீணான அம்சங்களிலே நாங்கள் நம்முடைய உடம்பை ஈடுபடுத்தி உடம்பை களைப்பாக ஆக்கிவிடக் கூடாது. அப்படி உடல் பகலுடைய நேரத்தில் களைக்குமாக இருந்தால் இரவுடைய நேரத்திலே நாங்கள் அயர்ந்து தூங்கி விடுவோம். இரவுடைய வணக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எனவே பகல் காலங்களில் நம்முடைய உடலை, அதற்குரிய உரிமைகளை குறித்து அதை முறையாக பேணிக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், பகலுடைய வேளையிலே, அதாவது துஹருக்கு முன்னால் உள்ள அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது, அந்த நேரத்திலே அந்த சுன்னத்தான கைலூலாவுடைய அந்த தூக்கத்தை நாங்கள் தூங்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சுமாராக ஒரு 10 நிமிடங்கள் துஹருக்கு முன்னால் உள்ள அந்த நேரத்திலே, ஒரு 11:30 மணி அப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்கிறது, நம்முடைய அந்த முழு நாளுக்குமான ஒரு சேமிப்பாக, உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக, ஒரு நிம்மதியாக இருக்கும் என்பதை அதை உணர்ந்து பார்த்தால் தெளிவாக விளங்கும். எனவே அந்த கைலூலாவுடைய அந்த சுன்னத்தான தூக்கத்தை நாங்கள் உறங்குகின்ற போதும் இரவுடைய வணக்கத்துக்கு மிக இலகுவாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலாவது விடயம், பகலுடைய பாவங்களை விட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதனுடைய பகல் காலங்கள் அல்லாஹுக்கு மாறுபாடு செய்கின்ற விடயத்திலே, பாவமான காரியங்களிலே, அக்கிரமங்களிலே, அநியாயங்களிலே யாருடைய பகல் கழியுமோ இரவுடைய நேர தொழுகையை விட்டும் அவர் மஹ்ரூமானவராக, பாக்கியமற்றவராக மாறிவிடுவார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் போய் சொல்கிறார், எனக்கு இரவுடைய நேர தொழுகைக்கு, தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறது. எவ்வளவு நான் முயற்சி செய்கிறேன், அந்த தொழுகையை என்னால் தொழ முடியாமல் இருக்கிறது. இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா தக்ஸஹி பின்னஹார், பகலுடைய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்து விட வேண்டாம். பகல் நேரத்திலே நீ பாவம் செய்ய வேண்டாம். பகலுடைய பாவம் அல்லாஹுக்கு முன்னால் இரவில் உன்னை நிற்பதை விட்டும் மஹ்ரூமானவனாக, பாக்கியம் அற்றவனாக மாறிவிடும். எனவே பகலுடைய பாவத்தை நீ தவிர்த்து கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நடுவிசையிலே, இரவுடைய பிந்திய பகுதியிலே அவனுக்கு முன்னால் எழுந்து நின்று முசல்லாவிலே கழிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தருவான் என்பதாக இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டார். ஐந்தாவது இறுதியான விடயம் தான், அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இபாதத்கள், வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னரும் இந்த துஆவை முஆதை ஓதாமல் இருக்க வேண்டாம். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்வாயா, எதற்காக வேண்டி என்றால் உன்னை திக்ர் செய்வதற்காக வேண்டியும், உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும், வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்காக வேண்டி, வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி அல்லாஹ் இறைவா எனக்கு உதவி செய்வாயா என்ற துஆவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த துஆவை அன்றாடம் தொழக்கூடிய 5 தொழுகைகளுக்கு பின்னால் நீ கேட்காமல் விட்டுவிட வேண்டாம் என்றால் கட்டாயமாக ஓதிக்கொண்டே இருப்பாயா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எனவே அதிகமாக நாங்கள் அந்த இபாதத்துடைய விடயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துஆ, இது போன்று நாங்கள் பல துஆக்களை நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தருவார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரவுடைய வணக்கத்திற்காக வேண்டி அவர்கள் அதிகமாக பயன்படுத்திய நேரம் இரவுடைய பிந்தைய நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய அடிவானத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அவருடைய மஃபிரத் என்று சொல்கின்ற பாவ மன்னிப்பையும், அடியார்களுடைய தேவைகளையும், அடியார்களுடைய துஆக்களையும் அங்கீகரிப்பதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்ற நேரம். அந்த நேரத்தை நாங்கள் நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாக வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்திருக்கிறான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த நேரத்தில் இருக்கிறார்களா, அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறோ நான் தயாராக இருக்கிறேன். என்னிடம் தேவைகளை கேட்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் இதோ தயாராக இருக்கிறேன். வஹல் மின் முஸ்தக்பிரின் ஃபஅக்ஃபிரலா, என்னிடம் பிழை பொறுக்கக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் யாராவது இருக்கிறார்களா,
அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க இதோ நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெருமதியான தஹஜ்ஜுடைய நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கடமையான இபாதத்களை, வணக்க வழிபாடுகளை தந்திருப்பதை போன்று நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எதற்காக வேண்டி என்றால், நம்முடைய கடமையான இபாதத்களில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும் இந்த நஃபிலான சுன்னத்தான அமல்களின் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பொருத்தத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அப்படியாக தொழுகையிலே மிக சிறந்த தொழுகைதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை, அருட்பாக்கியங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஈட்டி தரக்கூடிய தொழுகைதான் ஸலாத்துல் லைல் அல்லது கியாமுல் லைல் என்று சொல்லுகின்ற அந்த இரவுடைய வணக்கம். சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகை, நாங்கள் தூங்கி எழுந்து விட்டு தொழுகின்ற அந்த தொழுகைக்காக வேண்டி தஹஜ்ஜுத் என்ற வார்த்தையை நாம் பாவிக்கிறோம். எப்படியாக இருந்தாலும் அந்த இரவுடைய நேர தொழுகை இருக்கிறது மிக பெருமதியானது. அந்த பெருமதியான தொழுகையை நாம் தொழுவதற்கான பாக்கியத்தை பெற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய ஷரியத் எப்படியான வழிகாட்டலை காட்டிருக்கிறது என்ற விடயங்களை இந்த குத்பாவிலே பகிர்ந்து கொண்டோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நபிலான சுன்னத்தான அமல்களின் மூலம் அவருடைய நெருக்கத்தை பெற்று அவருடைய ரிதா என்ற பொருத்தத்தை அடைந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين يبيتون لربهم سجدا وقياما. وقال صلى الله عليه وسلم: عليكم بقيام الليل فإنه دأب الصالحين قبلكم، إلى آخر الحديث. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الذمم ومجزي القسم، احمده حمدا يوافي ما تزايد من النعم. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له، شهاده تحصل من الفتن وتدفع النقم. واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمه للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه صلاه وسلاما دائمين ممتدين الى يوم الدين. اما بعد، فيا ايها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيد الشباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه
وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.